அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதி சிறு குறு உற்பத்தியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அரசாங்க ஊழியர்களால் ஏற்படும் தொல்லைகளை குறைக்க வேண்டும். ஜிஎஸ்டி என்ற ஒரு செயல்பாடு நடைபெறுகிறது. அது சரியான ஒரு வியாபாரிகளுக்கு சரியான நடைமுறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பது ஒரு விதமான ஒரு செயல்பாடுகளை கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தரவில்லை. அவர்களுக்கு மின் அனுபவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கணும். கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம் இருந்தாலும் அரசாங்கம் தலையிட்டு அவங்களுக்கு எந்த தடை இல்லாமல் கிடைக்கிறது செய்யணும். இன்னொன்று கரண்ட் பில்லு சார் மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. கடைகளுக்கெல்லாம் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். இன்னொன்று அப்ளை பண்ண உடனே சிறுதொழிலுக்காக ஒரு விண்டோ வச்சுருக்காங்க இல்லையா, அதில் அப்ளை பண்ண உடனே இபி சம்பந்தமான அலைச்சல் இருக்கக்கூடாது. அவங்க உடனடியாக கவர்மெண்ட்டே தலையிட்டு இத்தனை நாளைக்குள்ளே அவங்க கரண்ட் சப்ளை கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு எடுக்கணும். அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே அவங்களுக்கு சிறு குறு தொழில் செய்கிறவங்க தான் அப்படிங்கிறது அஷூரன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்களை அந்த டேரிஃபை குறைச்சி கொடுத்தா தான் கொஞ்ச நாளைக்கே தான் அவங்களை சேஃப்டியாக தொழிலை ஸ்டடி பண்ண முடியும். எங்களுக்கு நெசவாளிகளுக்கு என்ன வாக்குறுதி தர வேண்டுமெனில், கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் விலையை விட இன்னைக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ விலைவாசி பட்டு பாவு எல்லாம் நாங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வாங்குகிறோம். அது ஒரு கிராம் 3 ரூபா 60 பைசா இருந்த இடத்துல இன்னைக்கு 7 ரூபா 30 பைசா ஆயிடுச்சு. ஆகையால் 3000 ரூபா ஒரு சராசரி பட்டு சிலை தயார் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு 7000 ரூபா ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கும் தயார் பண்ணி விற்கிறதுக்கு ஒரு ரொம்ப முடியாத பட்சத்தில் வாங்குறவங்க வாடிக்கையாளர் ரொம்ப முடியாத ஒரு பட்சத்தில் எல்லாமே இப்போ விசைத்தறியில் அதை போல் போயிட்டு கான்செப்ட் மாற்றுறாங்க. அதனால இந்த அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு இந்த பட்டு பாவு விலை ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் மதிப்பீடு கொண்டு பழைய விலைக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கார்ப்பரேட் யுகத்திலே சிறு குறு தொழில்கள் மிகவும் நலிவடைந்து வருகின்றது. சிறு தொழில் வளர்ச்சியினால்தான் சராசரி பொதுமக்கள் அவருடைய வணிகமும் வளரும், அவர்களுடைய வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் வளரும். ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய அரசாங்கமானது அமையக்கூடிய அரசாங்கமானது வணிகர் நல வாரியத்திலே இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி, முக்கியமாக மருத்துவ காப்பீடு மற்றும் அவர்களுக்கு தேவையான குறைந்த வட்டியில் கடன் வழங்குதல் போன்றவற்றிலிருந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை தர வேண்டும். மக்கள் குரல் பகுதியில் புவனகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.